பிரதானமாக 3 அபேட்சகர்களை நோக்கி வாக்களிப்பு இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, முதன்முறையாக அனுரகுமார திசாநாயக்க. இன்று நாமல் ராஜபக்ச களத்தில் குதிக்க இருக்கின்றார். ஒரு பெரும் வாக்கு பலத்தை பெறக்கூடிய பின்னணியில் இருக்கிறார். இவர்களுக்கு மத்தியில் தான் இந்த பிரதான போட்டி இருக்கப் போகின்றது. அனுரகுமார திசாநாயக் இதற்கு முன்பு அவர்களுக்கு இவ்வாறான ஒரு செல்வாக்கு இருக்கவில்லை. இராணுவத்திலே பெருந்தொகையானோர் அங்கே இணைந்திருக்கிறார்கள். மற்றும் அரசியல் தொழில்துறையிலே இருக்கின்ற இன்டலெக்சுவல் நிறைய அங்கே இருக்கிறார்கள். இது வருகின்ற முச்சக்கர வண்டி சாரதியோடு பேசினால் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், சார் அவரது ஹெத்த பஹக்க பிதுன்னா மேட்டா தீல பலமும், அதாவது 75 வருஷமாக நாங்கள் ஒவ்வொருவர் கொடுத்திருக்கிறோம், இவர்களுக்கும் நாங்கள் கொடுத்து பார்ப்போம் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. என்றால் இப்போது தேர்தல் சூடு கொடுத்திருக்கின்றது. எதிர்வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இதுவரை நான் நினைக்கின்றேன் 14க்கும் மேற்பட்ட அபேட்சகர்கள் நியமன பத்திரங்களுக்காக பணம் கட்டியிருக்கிறார்கள். கடைசி வரை எத்தனை பேர் வருவார்கள் என்று கூட தெரியாமல் இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அரசாங்கம் 10 கோடி ரூபாவை ஒதுக்கியிருக்கின்றது. அது போதுமா என்ற ஒரு கேள்வி எழும்பப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்கனவே தெரிவித்தது, எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை இல்லை காரணமாக எங்களுக்கு அதனை தாங்க முடியாது, மக்கள் எப்படி இதை எதிர்நோக்கப் போகின்றார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ரிஷாட் பதுருதீன் ஆதரவு சஜித்துக்கு இருக்குமா அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்குமா? இக்கட்டான ஒரு கேள்வியை கேட்கின்றீர்கள். ஒருவன் செய்தி சேவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய எமது அரசியல் கலந்துரையாடலில் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் உதயன் மின்னிதழின் பிரதம ஆசிரியருமான என்எம் அமீன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் அமீன் அவர்களே. வணக்கம். இலங்கையின் அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை இலங்கை எதிர்கொள்ள உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு நிச்சயமற்ற தன்மைகள் நாட்டில் நிலவியது. ஆனால் தற்போது அந்த தேர்தலுக்கான தடைகள் அனைத்தும் நீங்கி தேர்தல் நடைபெறுவதற்கான சூழல் உதயமாகலை. இந்த தருணத்தை நீங்கள் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு வாத பிரதிவாதங்கள் இருந்தன. காரணம், உள்ளூராட்சி தேர்தல் சடுதி என ஒத்திவைக்கப்பட்டதன் பிறகு இந்த அரசு தேர்தலை நடத்துமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. என்றாலும் கூட ஏனைய எந்த தேர்தலை தள்ளி போட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் அரசியல் யாப்பின்படி குறிப்பிட்ட திகதியில் நடந்தே தீர வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி போடுவதற்கான பல்வேறு உத்திகளை சில சக்திகள் முயற்சியது. அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறவில்லை. உயர்நீதிமன்றம் உறுதியாக இருந்தது குறிப்பிட்ட தினத்தில் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்று. இப்போது தேர்தல் சூடு பிடித்திருக்கின்றது. எதிர்வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இதுவரை நான் நினைக்கின்றேன் 14க்கும் மேற்பட்ட அபேட்சகர்கள் நியமன பத்திரங்களுக்காக பணம் கட்டியிருக்கிறார்கள். கடைசி வரை எத்தனை பேர் வருவார்கள் என்று கூட தெரியாமல் இருக்கின்றது. நாளுக்கு நாள் செய்திக்குறிப்புகளில் பார்க்கின்றோம், அவர் பணம் கட்டினார், இவர் பணம் கட்டினார் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இது ஒரு உண்மையிலே தேர்தல் ஆணைக்குழு முயற்சி செய்தது இந்த கட்டுப்பணத்தை அதிகரிப்பதற்கு. அதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தன. ஏதோ ஒரு காரணத்தால் கட்டுப்பணம் அதிகரிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கவும் இல்லை. இப்படி இருந்தால் சாதாரணமாக சிறிய சிறிய ஆட்கள் போடுவதை தவிர்த்திருக்கலாம். என்றாலும் இப்போது ஒரு பெரும் பாரம் தேர்தலுடைய நேற்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரும் தெரிவித்திருந்தார்கள். அச்சடிப்பதற்காக எங்களுடைய வாக்கள் பத்திரத்தை அச்சடிப்பது கூட பெரும் செலவு திட்டத்திட்ட செலவு கூடியிருப்பதாக தெரிவித்தார். கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இலங்கையில் அதிகளவான ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடுவது மேலும் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளை வழிவகுப்பதற்கு காரணிகளாக அமையுமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அரசாங்கம் 10 கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்கின்றது. எல்லாம் திட்டமிட்ட செலவுகளுக்குத்தான். போகின்ற போக்கில் அது போதுமா என்ற ஒரு கேள்வி எழும்பப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்கனவே தெரிவித்தது, எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை இல்லை காரணமாக எங்களுக்கு அதனை தாங்க முடியாது, அதனால் தான் உள்ளூராட்சி தேர்தலை ஒத்தி போடுவதாக. என்றாலும் கூட ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி போடுவது நாட்டுடைய சட்டப்படி இடமே இல்லை. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இப்போது நாட்டின் பொருளாதாரம் ஓரளவு ஸ்திர நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. புள்ளி விவரங்களின் பார்க்கும் போது பொதுவாக மக்கள் எப்படி இதை எதிர்நோக்கப் போகின்றார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு கருத்து கணிப்புகள் கடந்த காலத்தில் வெளியாகி இருந்தன. நீங்கள் மக்களின் மனநிலை அல்லது இலங்கையின் அரசியல் கள நிறுவனங்கள் தொடர்பில் பல்வேறு செய்திகள் தினமும் எழுதக்கூடிய ஒரு நபர். இந்த கருத்து கணிப்புகளின் உண்மை தன்மையை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலே தேர்தல் காலத்தில் பல்வேறு பக்கத்திலிருந்து கருத்து கணிப்புகள் நடைபெறுகின்றன. சில அபேட்சகர்களுக்கு சாதகமாக செய்கிறார்கள். நடுநிலையாக செய்கின்ற அமைப்புகள் மிக குறைவு, 1-2 இருக்கின்றது. அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் இப்போது
பிரதானமாக 3 அபேட்சகர்களை நோக்கி வாக்களிப்பு இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, முதன்முறையாக அனுரகுமார திசாநாயக்க. இன்று நாமல் ராஜபக்ச களத்தில் குதிக்க இருக்கின்றார். ஒரு பெரும் வாக்கு பலத்தை பெறக்கூடிய பின்னணியிலே இருக்கிறார். இவர்களுக்கு மத்தியில் தான் இந்த பிரதான போட்டி இருக்க போகின்றது. இதிலே முக்கியமாக நாங்கள் நோக்க வேண்டியது அனுரகுமார திசாநாயக்க. இதற்கு முன்பு அவர்களுக்கு இவ்வாறான ஒரு செல்வாக்கு இருக்கவில்லை. கடந்த பொது தேர்தலிலே 3 ஆசனங்களை தான் பெற்றார்கள். அவர்கள் இதற்கு முன்பு சந்திரிகாவுடன் இணைந்திருக்கும் பொழுது 27க்கு மேற்பட்ட ஆசனங்களை பெற்று அமைச்சு பதவிகளையும் பெற்றார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லாத போதும் நாங்கள் பார்க்கின்ற பார்வையில் உதாரணமாக இராணுவத்திலே பெருந்தொகையானோர் அங்கே இணைந்திருக்கிறார்கள். மற்றும் அரசியல் தொழில்துறையிலே இருக்கின்ற இன்டலெக்சுவல் நிறைய அங்கே இருக்கிறார்கள். இது இப்படியான ஒரு முடிவை எடுக்கும் என்பது சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் சொல்கிறார்கள், யாழ்ப்பாணம் முஸ்லிம்கள், வடக்கு மத்திய மலைநாட்டில் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு இருக்கின்றது என்று. அவையெல்லாம் நாங்கள் தேர்தல் வரும்பொழுதுதான் பார்க்க வேண்டும். என்றாலும் ஜேவிபியிடம் ஒரு முன்னேற்றம் இருப்பதனை நாங்கள் உதாரணமாக நாங்கள் வருகின்ற முச்சக்கர வண்டி சாரதியோடு பேசினால் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், சார் அவரது ஹெத்த பஹக்கப்பி துன்னா மே ஆயிட்டா தீல பலமும், அதாவது 75 வருஷமாக நாங்கள் ஒவ்வொருவர் கொடுத்திருக்கிறோம், இவர்களுக்கும் நாங்கள் கொடுத்து பார்ப்போம் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. என்றால் நாட்டு பொருளாதார நெருக்கடி, மிக கஷ்டமான நிலைமையிலே சாதாரண மக்கள் இருக்கின்றார்கள். அரசாங்கம் என்ன சொன்னாலும் அன்றாட செலவுகள் பெரும் தொகையாக இருக்கின்றன. புதிய தொழில் வாய்ப்புகள் இல்லை. இந்த பின்னணியிலே எதிர்ப்பு வாக்காக சில நேரம் மக்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்கலாம். சிறுபான்மை கட்சி தலைவர்கள் அனைவரும் பொதுவாக பிரதான வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்புகளுடன் இணைந்துள்ளன. இந்த பின்புலத்தில் சிறுபான்மை வாக்குகள் ஜேவிபிக்கு அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு செல்வதாக இருந்தால் எவ்வாறு அதனை பெற்றுக்கொள்ள முடியும்? சிறுபான்மை மக்களுடைய கட்சிகள், தமிழர் கூட்டமைப்பு, இதோகா, முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், மலையக முன்னணி மனோ கணேசனுடைய இவர்களை சுற்றித்தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விகிதாசார தமிழ் முஸ்லிம் வாக்குகளும் ஜேவிபிக்கு பேசப்படுகின்றது. ஆதரவு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலே இந்த தேர்தலுடைய உச்சகட்டம் வரும்பொழுதுதான் மக்களுடைய நிலைமை என்ன என்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எதுவும் கூறவும் முடியாது. என்றாலும் கூட இலங்கை தேர்தல் போக்கிலே இம்முறை ஏதாவது ஒரு பெருமாற்றம் ஏற்படலாம் என அவதானிகள் தெரிவிக்கிறார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய சபை கூட்டம் கடந்த 4ஆம் தேதி தாருசலாமில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சஜித் பிரேமதாசவுக்கு நிபந்தனைகளுடன் தமது ஆதரவை வழங்குவதாக அக்கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அறிவித்துள்ளார். அது நிபந்தனைகளுடன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அவர் அந்த கருத்தை வெளியிட்டார். இந்த நிபந்தனைகள் முஸ்லிம் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்கான விடயங்களா அல்லது அவர்கள் அமைச்சு பதவியில் ஒதுக்கீடு செய்வதற்கான தீர்வுகளா என்று தெரியவில்லை. நீங்கள் ஒரு சிரேஷ்ட முஸ்லிம் ஊடகவியலாளர், நீங்கள் நிபந்தனைகளாக எதனை முன்வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையிலே இந்த முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கின்றன, பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கின்றன, தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பேரம் பேசி எடுக்கக்கூடியதுதான் இன்று தேவை. சில நேரம் அமைச்சு பதவிகள் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அமைச்சு பதவிகளை பெற்றால்தான் இந்த சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கு ஏதாவது வேலை செய்யலாம். அப்படியான ஒரு நிலைமை இருக்கின்றது. இவர்கள் எந்த அடிப்படையில் பேரம் பேசப் போகிறார்கள் என்பது இன்னும் தெரியாது. ஆனால் சில இணக்கப்பாடுகள் வந்திருக்கலாம். நிச்சயமாக முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், மனோ உடைய கட்சி, இவர்களுக்கெல்லாம் என தோட்ட தொழிலாளர் கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சு பதவிகள் நிச்சயமாக குறைந்தபட்சம் ஓர் அமைச்சாவது கிடைக்கும். உண்மையிலே அமைச்சொன்றை பெறாமல் தம் மக்களுக்கு வேலை செய்வது கஷ்டமானது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் துறைமுக அதிகார அபிவிருத்தி அமைச்சு எடுத்தார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு தொழில் பெற்றுக் கொடுத்தார்கள். நான் நினைக்கின்றேன், வரலாற்றிலே துறைமுகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முஸ்லிம்கள் தான் இருந்தார். இது அவருக்கு அந்த அதிகாரம் இருந்ததினால் தான் இருக்கின்றது. ஆகவே அதிகாரமுடைய அமைச்சு பதவிகள் இன்றைய இலங்கை நிலையை பொறுத்தவரையில் மிக முக்கியமானது. சிறுபான்மை தலைவர்களுக்கு மிக முக்கியமானது. ஆகவே அவர்கள் எந்த அடிப்படையில் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் என்று இதுவரை வெளியிடவில்லை. நான் நினைக்கின்றேன் வெளியிடவும் மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஏதாவது இப்படி அமைச்சு மற்ற கோரிக்கைகள் வைத்தால் எதிர்க்கட்சிகள் அதனை இனவாதமாக பயன்படுத்தலாம். ஆனால் அவர்கள் உள்ளரங்கத்திலே இணக்கப்பாட்டுக்கு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் முஸ்லிம் மக்களுக்கான தீர்வாக பிரதான வேட்பாளர்களிடம் முஸ்லிம் கட்சிகள் முன்வைக்க வேண்டிய விடயங்கள் என்னவாக உள்ளன? முஸ்லிம்களை பொறுத்தவரையில் குறிப்பாக வடக்கிலே வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள், பலவந்த முஸ்லிம்கள் இன்னும் சரியாக மீள்குடியேற்றப்படவில்லை. மக்கள் இன்னும் புத்தளத்திலும் ஏனைய பகுதிகளிலும் இருக்கிறார்கள். அவை ஒரு பொருத்தமான மீள்குடியேற்ற திட்டத்தை இவர்கள் பெற வேண்டும். இன்னும் சில பகுதிகளிலே மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். நான் நினைக்கின்றேன் அது 2 முஸ்லிம் கட்சிகளுக்கும், அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸுக்கும் அதேபோன்று மக்கள் காங்கிரஸுக்கும் இருக்கின்ற பிரதான பொறுப்பு மீள்குடியேற்றப்பட வேண்டிய முஸ்லிம்களை தங்களுடைய நஷ்டஈடுகளோடு பெற்று மீள்குடியேற்ற வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயத்தினை. அதே நேரத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஏனைய கட்சிகளும் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்தால்தான் அந்த பிரச்சனைக்கு பலம் இருக்கும்.
ஆகவே நான் நினைக்கின்றேன் முஸ்லிம் சமூகத்துடைய பொதுவாக கல்வி தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு இப்போது குறைந்து வருகின்றது. என்றாலும் நிறைய ஆசிரியர் பற்றாக்குறை அந்த பகுதிகளிலே மலையகத்திலும் அப்படித்தான் இருக்கின்றது. அவை நிறைவேற்றப்படுமா சம்பந்தமாக அழுத்தம் கொடுக்காமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் மிக முக்கியமானது. ரிஷாட் பதூர்தீன் கடந்த காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரகசியமான சில பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்திருந்ததாக அறிய முடிகிறது. எனவே ரிஷாட் பதூர்தீன் ஆதரவு சஜித்துக்கு இருக்குமா அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்குமா? இக்கட்டான ஒரு கேள்வியை கேட்கின்றீர்கள். அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. நான் நினைக்கின்றேன் வடக்கு மேல் குடியேற்றம் ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக எந்த பக்கம் சரியான முடிவுகளை முன்வைப்பார்களோ அவர்களைத்தான் ரிஷாட் பதூர்தீனுடைய கட்சி ஆதரிக்கும். அவர்கள் பொதுவாக அகில இலங்கை ரீதியிலும் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. குருநாகல் மாவட்டம், கண்டி மாவட்டத்திலும் அவருடைய அமைச்சர்கள் போட்டியிடுவார்கள். ஆகவே பொதுவாக முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் எந்தெந்த பிரச்சனைகளை முன்வைக்கின்றார்கள் என்பதை இன்னும் அவர்கள் வெளியிடவில்லை. நான் நினைக்கின்றேன் நேற்றைய கூட்டத்திலும் ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறார்கள். இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன, பேரம் பேசி சில சக்திகளை பெறுவார்கள். அவர்களுடைய முடிவு சில நேரம் சஜித்துக்கோ அல்லது ரணிலுக்கோ தெரியாது. அது நாங்கள் பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும். ரிஷாட் பதூர்தீனுக்கு செல்வாக்கு உள்ளதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஆனால் ரிஷாட் பதூர்தீன் கடந்த பாராளுமன்ற தேர்தல் 4 எம்பிக்களுடன் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார். ஆனால் இன்று அவர் ஒரு தனி மனிதராக தான் பாராளுமன்றத்தில் ஏன்னா அனைத்து எம்பிக்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். ஒரு தலைவராக ரிஷாட் பதூர்தீன் தோல்வியடைந்து விட்டார். இதனை நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக எப்படி பார்க்கிறீர்கள்? அதே போல் ரிஷாட் பதூர்தீன் கூறுவதை நம்பி முஸ்லிம் மக்கள் வாக்களிக்க தயாராக இருப்பார்களா? முஸ்லிம் அரசியலை பொறுத்தவரையில் ஒரு துரதிஷ்டமான நிகழ்வு நடைபெறுகின்றது. தாம் வெற்றி அடைகின்ற கட்சியிலிருந்து தாவுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும், எதிர்கட்சியிலே இருக்க முடியாது என்று. இதுதான் கடந்த ஒவ்வொரு காலத்திலும் நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், அவர்களுடைய போக்கிலே இதனை நாங்கள் காண்கின்றோம். இதனை மக்கள் அங்கீகரிப்பார்களா என்பதுதான் இப்போ இருக்கின்ற பிரச்சனை. மக்களை பொறுத்த வரையில் உண்மையில் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதன் பிறகு முக்கியமாக தமிழ் முஸ்லிம் எம்பிக்களுக்கு டிசிபி நிதியை கொடுத்தார்கள். அது இப்போது நேற்று பார்த்தேன், ரவுஃப் ஹக்கீம் அதனை தனது கட்சிக்குள் பெரும் சவாலாக விடுத்திருக்கிறார். அவருடைய உறுப்பினர்களுக்கு இது பிழை என்று. இப்படியான ஒரு சூழல் இருக்கின்றது. உண்மையிலே இந்த நாட்டுடைய அரசியலில் கொள்கையை விட தற்காலிக நன்மைகளுக்காகத்தான் செயற்படுகின்றார்கள். பணத்தை கொடுத்தால் அல்லது ஏனைய வசதிகளை பெற்றுக் கொடுத்தால் ஆதரவு தருகின்ற நிலைமை இருக்கின்றது. பொதுமக்கள் அதனை எப்படி அங்கீகரிக்கப் போகின்றார்கள் என்பதை இந்த தேர்தலிலே நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். ரவுஃப் ஹக்கீமுடைய கட்சியில் பலர் இந்த ஜனாதிபதி வழங்கிய நிதியை எடுத்து தங்களுடைய பிரதேசத்துக்கு அபிவிருத்திகளை அதே போன்று ரிஷாட் பதூர்தீனுடைய கட்சியில் இருந்தவர்களும் செய்திருக்கிறார்கள். தமிழ் கட்சிகளிலிருந்தும் அப்படி செய்திருக்கிறார்கள். உதாரணமாக அரவிந்தகுமார் கட்சி மாறி அரசாங்கத்தோடு இணைந்திருக்கிறார். அவரால் இவ்வளவு தமிழ் அந்த பிரதேச பதுலை மக்களுக்கு செய்திருக்கிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அது இந்த தேர்தலில் தான் நாங்கள் இப்படி தாவுகின்றவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதுதான் இருக்கு. மறைந்த தலைவர் அஸ்ரப்பின் காலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக இருந்தது, ஒரு பலமான சக்தியாக இருந்தது. ஆனால் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பல்வேறு பிளவுகள் பட்டுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு தனியான கட்சியாக இயங்குகிறது. அதே போன்று பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. முஸ்லிம் தேசிய கூட்டமைப்புக்கான ஒரு தேவை ஒன்று நாட்டில் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? கட்டாயமாக. உங்களுக்கு தெரியும், 1977ஆம் ஆண்டு புத்தளம் மாவட்டத்திலே நைனா மரிக்கார் அவர்கள் தெரிவானார்கள். அதன் பிறகு ஒரு முஸ்லிம் கூட அங்கு தெரிவு செய்யப்படலை. விகிதாசார தேர்தல் முறையின் கீழ் அவர்கள் கடந்த தேர்தலிலே அந்த கூட்டமைப்பொன்றை உருவாக்கி, முஸ்லிம் கூட்டமைப்பை உருவாக்கி ஒரு பிரதிநிதியை வென்றெடுத்தார்கள். இல்லாவிட்டால் 25 வருஷத்துக்கு மேல் அங்கு பிரதிநிதித்துவம் இருக்கவில்லை முஸ்லிம்களுக்கு. உண்மையிலே ஒரு டிசிபி ஃபண்ட் ஏனைய விடயங்கள் எல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் பெற்றுக்கொள்ளலாம். புத்தளத்திலே ஒருவர் அவர் இப்போது கட்சி மாறி அவர் சர்ச்சைக்குரியவராக இருக்கிறார் என்றாலும் கூட இந்த 25 லட்சம் அல்லது 50 லட்சம் கொடுக்கிற நிதி அவருக்கு கிடைக்கின்றது. இதனால் அந்த குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு, சிறுபான்மை பிரதேசங்களுக்கு ஒரு பாதையை போடுவதாக இருந்தாலும் இந்த நிதியை பயன்படுத்த முடியும். சில நேரங்களிலே தேசிய மட்டத்திலே அவ்வாறான அரவணைப்புகள் குறைவு. ஆகவே கூட்டமைப்பாக இயங்குவது மிக முக்கியமானது. எமது அரசியல் கலந்துரையாடலில் இன்றைய தினம் கலந்து கொண்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் NM அமீன் அவர்களுக்கு நன்றி. மற்றும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.